வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பன்னீர் மக்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பேஸ் ரெடி பண்ணிக்கிறேன். 10 கேஷ்யூ நட்டு, 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணால் நீங்கள் 3-4 கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு பேன் சூடானே 1 கியூப் பட்டர் போட்டுக்கோங்க. நான் இது வந்து 4 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் சூடானோடனே வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லைனா நம்ம தக்காளி அரைச்சோம்ல, அதிலே வந்து ஜிஞ்சரும் கார்லிக்கும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அந்த பேஸ் கூடயே. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஸ்மெல்லு போன உடனே வந்து 1 டேபிள் ஸ்பூன்னு நான் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு வந்து இதில் ஊற்றிடுங்க. நல்லா கலக்கிட்டு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளியெல்லாம் பச்சையாக அரைச்சதுனால ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது வேகட்டும். அது நல்லா வேகட்டும். இன்னொரு பேன் எடுத்து பன்னீரை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கியூப் பட்டரை போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு இந்த பன்னீரை வந்து நல்லா அதில் வந்து ரோஸ்ட் பண்ணணும். பன்னீர் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதனால் அதை சாஃப்ட் பண்ணுறதுக்காக வந்து சாஃப்ட் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம அதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அமுக்கி பார்த்தா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து சைடில் வச்சுடுங்க. அதுக்குள்ளே இந்த பேஸ் வந்து ஸ்மெல்லெல்லாம் போயிருக்கும். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தியும் மேலே போட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து 1/4 டீஸ்பூன் ஜீரா தூளும் போட்டுட்டேன். கொஞ்சமாக க்ரீம் ஆட் பண்ணிட்டேன். க்ரீம் இல்லைனா சம்டைம்ஸ் நான் வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூனோ 1 டீஸ்பூனோ வந்து தயிர் கூட ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா பன்னீரை போட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு 1 கியூப் பட்டரை போட்டு இறக்கிட்டேன். அவ்வளோதான். பன்னீர் நான் ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சது தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்ல. டேஸ்டியான பன்னீர் மக்னி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.